நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு செல்லிங் தான். இந்த லெவல்லே சப்போர்ட் இருக்குன்னு சொன்னால் இந்த லெவல்லே ஒரு கன்ஃபியூஷன் கேண்டில், இந்த மூணுமே கன்ஃபியூஸ் பண்ணி தாங்க அவங்க கொடுத்துருக்கான். லாஸ்ட் கேண்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி தான் வச்சிருக்கான். அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறப்பங்க இந்த ஒரு மூவுக்கு இந்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு மூவுக்கு இந்த அளவுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கான். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மேஜராக எடுத்துக்கிட்டே வருதுங்க. ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துன்னா நாளைக்கு மண்டே வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அப்படி பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த லெவல் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுங்க. இந்த லெவல் வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு கீழே வந்தாலும் வரும், இல்லை பிரேக் பண்ணிடுச்சுனாலும் டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்சைட் போதாங்க ட்ரை பண்ணும். ஆனால் கீழே டவுன் சைடு வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி தாங்க. ஸோ அப்படி வந்தாலும் இந்த லெவலுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து விட மாட்டாங்க. இந்த ப்ரீவியஸாக வந்துருக்குங்களா இந்த லோ. ஆனால் அப்சைட் போகிற மாதிரி தாங்க வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பாருங்க, அப்சைடுக்கு ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கிடச்சுன்னா என்ட்ரி ஆகிக்கலாங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் அதே தாங்க, சேம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா சேம் இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக தான் ஆக்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் கூட மீன் பண்ணும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியராக தான் ஆகும்னு நினைக்கிறேன். டிசெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பிரேக் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த சப்போர்ட்டு தான் எடுக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து அப் சைடு மூவ் ஆச்சுன்னா இது சப்போர்ட்டு தான் இருக்கும். ஸோ இது வந்து நல்ல ஒரு சேலஞ்சிங்கான லெவலாக இருக்குங்க, இந்த லெவல் பிரேக் பண்ணுறது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சுன்னா திரும்ப அந்த 500 தாங்க கீழே. அதே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் போச்சுனாங்க, ஒருவேளை இந்த லெவல் பிரேக் பண்ணி இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ், இந்த கேண்டிலுக்கு கீழே வந்துச்சுன்னா ஸோ செல்லிங் ட்ரிகர் ஆயிருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நான் 21,871 கீழலாம் இதுக்கு கீழே வர்றப்பே செல்லிங் ட்ரிகராக தாங்க பார்க்கும். ஸோ ஒரு வேளை திரும்ப பையிங் வந்து மேலே அப் சைடு கொண்டு போனாலும் கொண்டு போயிடுவாங்க. ஸோ இதுக்கு கீழே வந்துச்சுன்னா உடனே செல்லிங் ட்ரிகர் ஆயிருங்க. ஸோ அப்படி செல்லிங் ட்ரிகர் ஆச்சுன்னா அதோட மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகும். இந்த 500ங்கிற லெவலுங்க, 500 டு 550ங்க இந்த லெவல் வந்து தாங்க ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எகைனும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நெகட்டிவ் பயாஸில் தாங்க இருக்கும். ஸோ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேஜராக வருது பார்த்தீங்களா, இந்த ஒரு ரேஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஒரு மேஜராக இந்த ட்ரெண்ட் வருது பார்த்தீங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2100 அந்த ரேஞ்சில் தாங்க வருது. இந்த லெவல் அந்த 100 டு 150 இந்த ரேஞ்சு தாங்க வரும். ஆனால் இதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மிங்க, இந்த அளவுக்கு வர்றது கம்மி. ஆனால் மேபி இந்த 22 500 டு இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ அப் சைடு போனாலும் போக முடிஞ்சு, ஆனால் டவுன் சைடு வர கம்மி. ஸோ பார்ப்போங்க லைவ் மார்க்கெட்டில். ஏன்னா ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்து அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக கீழே வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பு, ஸ்மால் கேப்பு, சாரி ஸ்மால் கேப், மிட் கேப், இது எல்லாமே வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சப்போர்ட்டில் தாங்க இருக்குது அந்த ஸ்மால் கேப்பும் மிட் கேப்புங்க. ஸோ பார்ப்போம் மண்டே வந்து மார்க்கெட் எப்படி வருதுன்னு. ஆனால் நெக்ஸ்ட் வீக் நல்ல ஒரு பையிங் வந்திருக்குன்னு தான் எதிர்பார்க்குறோம். பார்ப்போங்க லைவ் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மேஜரான ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி வந்து நல்ல ஒரு பையிங்கில் தாங்க இருக்குது. ஸோ இந்த ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த ஒரு சப்போர்ட் இதை பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி கூட இந்த பேட்டர்ன் கூட இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கூட நீங்கள் இது பண்ணலாம். ஸோ அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு அசெண்டிங் பேட்டர்ன் வருங்க. ஸோ இது பிரேக் பண்ணுறப்ப மார்க்கெட் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு வந்துருங்க. ஸோ இந்த இந்த இதுங்களா, ஸோ இந்த ரேஞ்சுக்கு வர ஆரம்பிக்குங்க 1520. ஸோ இதுவும் 200 அங்கே தாங்க வர்றான். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 200 ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த லெவலுக்கு வந்துடும் மார்க்கெட்டில். ஹெச்டிஎஃப்சி பையிங் வந்துட்டாங்க, பேங்க் நிஃப்டி திரும்ப அந்த ஹைக்கு வந்துடும். ப்ரீவியஸாக வந்துச்சுலங்க ஒரு ஹை, அந்த ஹைக்கு வந்து வந்துடும். ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் அப்படியே ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு தாங்க வரும். அப்படி லைட்டாக அப் மூவ் வந்தாலும் திரும்ப அப்படியே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே தான் வருவான். பார்ப்போங்க. ஸோ ஒரு லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இந்த லெவல் வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையிங்க்கு வந்துன்னா ஒரு என்ட்ரி ஆகலாங்க. இந்த லெவல் வந்து திரும்பிச்சுன்னா நல்ல ஒரு பையிங் பண்ணலாம்.
ஏன்னா அது வந்து ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணி ரிலையன்ஸ் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த லெவலுங்க இது வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குங்க இந்த 750ங்கிறது. ஸோ இது பிரேக் பண்ணுச்சு, இது அப்படியே சைட்வேஸ்லேயே தாங்க பிரேக் பண்ணுவோம். பிரேக் பண்ணாலும் திரும்ப இந்த லெவலில் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, இந்த லெவலில் ஆல்ரெடி இங்கேயே டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த லெவலில் தான் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க, 750ங்கிற லெவல். ஸோ இங்கே வந்து திரும்பினா ஒரு பையிங்குரிய என்ட்ரி ஆகிக்கலாம். ஹெச்டிஎஃப்சியில் என்ட்ரி ஆன மாதிரிங்க. விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கூல் டவுன் தாங்க இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப் சைட் போகிற மாதிரியே ஒரு மீன் தான் விக்ஸும் குறுக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட இது லோ லோ ஸோ இந்த லெவல் தாங்க விக்ஸ் வந்து திரும்ப அந்த 12 ரூபா வருங்க. ஸோ இது வந்து இது சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப் சைடு தான் போகிற மாதிரி தான் விக்ஸ் வந்து சொல்லுது. ஏன்னா விக்ஸில் ஒன்றும் பெரிய அளவுக்கு பதற்றம் இல்லை, ரொம்ப கூல் டவுன் ஆகிட்டே தான் வருது. யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் ஃபெட்டோட இது இருக்குங்க. ஸோ இந்த கரண்ட் வீக் வருது இல்லைங்க, புதன்கிழமைன்னு நினைக்கிறேன், புதன்கிழமையே வியாழக்கிழமைக்கு அந்த ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிஸ்கஷன் இருக்குது. அந்த எத்தனை பேஸ் பாயிண்ட் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டும் ஒன்றும் பெருசாக ஃபாலோ ஆகிற மாதிரிலாம் தெரிலங்க, அப்படியே மிக்சடாக தாங்க இருக்குது. பை செல் இந்த மாதிரியே தான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னாங்க பை ஆகுது, மறுபடி செல் ஆகுது, பை ஆகுது, செல் ஆகுது, திரும்ப பை ஆகுது, திரும்ப செல் ஆகுது. ஸோ இந்த லோ உடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் அந்த இதில் அந்த ஃபெட்டோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பை ஆனால் ஆயிரும். ஸோ அதனால் யூஎஸ் மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் சைடு வேஸில் தாங்க போயிட்டுருக்கு. இந்த லெவல்லேருந்தே சைடு வேஸ் தாங்க. இங்கே ஒரு ட்ரெண்டிங் வந்தது தான். இந்த ஒரு ட்ரெண்டிங் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8 பிப்ரவரியிலிருந்துங்க இன்னைக்கு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 15ங்களா, இன்னைக்கு என்ன தேதி 17th, ஓ ஃப்ரைடே, இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்குது. பிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆனது. இது வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் அதே மிக்சடாக தாங்க இருக்குது. பை செல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பை. இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க, முடியல. ஸோ இதோட மீனிங் அதுதாங்க, இந்த லெவலை வந்து பிரேக் பண்ண முடியல. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவான், மார்க்கெட்டை கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் பண்ணுவான். டம்ப் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னாங்க டம்ப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ் கொடுத்து இந்த லெவலை பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவானுங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த லெவலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டிங்காக கொண்டு வரலாம். இந்த ப்ரீவியஸாக வந்துச்சுலங்க, இந்த லெவல் வந்து ஒரு டெஸ்டிங்காக வந்ததுக்கப்புறம் இந்த லெவலில் வந்து ஒரு புல்லிஷ் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த புல்லிஷ் ப்ரெஷரில் வந்து மேலே போய் அதை வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஸோ இதுதான் இதோட மீனிங். ஆனால் கீழே வர்ற மாதிரி தெரிலங்க. விக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் விக்ஸும் கொஞ்சம் ரொம்ப கூல் டவுனில் தான் வந்திருக்கு. ஸோ கரண்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டும் திரும்ப ஆல் டைம் ஹை உடைக்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஸோ நம்மளோட நிஃப்டி போதோ இல்லையா, பேங்க் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. என்னதான் இருந்தாலும் லைவ் மார்க்கெட்டில் பார்ப்போங்க. ஆனால் எல்லாருமே சஜஷன் பண்ணுறது மார்க்கெட் வந்து கீழே டவுன் சைடு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. மணி கண்ட்ரோலில் கூடங்க இந்த ஒரு இதை சொல்லியிருந்தாங்க, பார்த்தீங்களா என்னன்னு தெரியல அந்த நியூஸில். இந்த லெவல் தான் நம்ம சொன்ன அந்த அவன் என்ன லெவல் சொன்னான்னா 800 870 என்னமோ ஒரு லெவல் தாங்க சொன்னான். இந்த லெவல் பிரேக் பண்ணுறப்ப செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு அனலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து போட்டிருந்தாரு ஒரு இதில் மணி கண்ட்ரோல் நியூஸில். ஆனால் பார்த்தா அந்த மாதிரி தெரிலங்க. ஸோ இந்த லெவலில் வந்தால் இந்த மாதிரி தாங்க கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி கன்ஃபியூஸில் வந்து பார்த்தீங்கன்னாங்க நம்ம வந்து அவங்க சொல்கிறதுக்கும் எகெயின்ஸ்டாக நடக்குதா, அப்படி மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆனால் அதுக்கு அந்த மாதிரி இடத்துல தாங்க நம்ம போய் பை பண்ண போகணும். அவங்க சொல்கிறதுக்கும் எகெயின்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா பையிங் கிரியேட் ஆச்சுன்னா, ஸோ அந்த அந்த மாதிரி பையிங் அதாவதுன்னா நடந்ததுக்கப்புறம் தாங்க நம்ம போகணும். ஒரு நல்ல ஒரு பையிங் கேண்டில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம போகணும். ஸோ நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் லாஸ் தான் ஹன் பண்ணி விடுவாங்க. பார்ப்போங்க. ஸோ கரண்ட் வீக் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. எப்படியா இருந்தாலும் நிஃப்டி விழுந்தாலுங்க பேங்க் நிஃப்டி விழுவாதுங்க. ஸோ அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத மூவ் தாங்க. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த லெவல்லே சப்போர்ட் எடுக்கக்கூடியதுங்க. இந்த லெவல்லே சப்போர்ட் எடுத்துருக்கணும். ஸோ இந்த லெவல்லே சப்போர்ட் எடுத்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னாங்க நான் என்ன எதிர்பார்த்தேன்னா இந்த கரண்ட் வீக் சாரி இந்த ஃப்ரைடேக்குள்ளேயே வந்துன்னா 23,000 போயிருந்தேன் நினச்சேன். இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுத்து திரும்ப ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்துட்டுனா மேலே இழுத்துக்கிட்டு போயிருந்தேன் நினச்சேன். ஆனால் வந்துட்டுனா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தி வச்சுருக்கானுங்க. ஸோ பார்ப்போங்க என்ன மாதிரி நடக்குது அப்படின்ட்டு. லைவ் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.